சேப்பாக்கில் இருக்கிற வேர்வைக்கு டிஷர்ட்டை போட்டு விளாடுறதே பெரிய விஷயம்தான். சும்மா தொப்பமாயிரும் உடம்பு மேலேருந்து கீழ் வரைக்கும். கரெக்ட், நமக்கு தெரியும் ஏங்க. அப்போ வேற ஆஷ் 2010-11 அந்த பழைய கான்கிரீட் ஸ்டேடியமு சும்மா உள்ள மைக்ரோவேவ் மாதிரி இருக்கும். ஐயோ, நிறைய பாலோட சேர்ந்து வேர்வையும் போட்டிருக்கேன் நான். அதாவது வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு மேட்ச் ஆடின ஃபீல் அப்போ வரும் இந்த கான்கிரீட் ஸ்டேடியமில். சுற்றி சும்மா வேர்வை வெத்து கொட்டும். நிறையா மேட்சுகள் நானும் ஃபாஃபும் ஒரு மேட்ச் விளாடும்போது நான் காலி நினச்சேங்க. எனக்கு சூடில் குளிர ஆரம்பிச்சிச்சு. இல்லை போய் இதாண்டா பத்ரி, நீ காலிடா, நீ அவ்வளோதான், நம்மளோட சாப்டர் சேப்பாக்கில் தான் முடிய போகுதுன்னு நினச்சேன் நான் இந்த ஒரு சூடில். இது ஒரு நூதனமான ஒரு அமைப்பாக இருக்கே. சூட்டுக்கு உடம்ப குளிர்ச்சி பண்ணியிருக்கீங்க நீங்கள். இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம ஊரில் பல பேருக்கு பயனாக இருக்கும். ஏங்க நீங்கள் என்னமோ நான் எல்டி குடிச்சு சூடில் இது பண்ண மாதிரி சொல்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு ஓவர் ஹீட் ஆகி குளிர ஆரம்பிச்சிச்சு, நடுக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை, நான் நிஜமாவே சொல்கிறேன், வெயில் தாங்க முடியல. அந்த வெயிலுக்கு எப்போ தண்ணி குடிக்குது, தலை வலிக்குது, தலை சுற்றுது. இது டக்குன்னு அந்த உடம்பையே குளிர்ச்சி பண்ணியிருக்கீங்க பாருங்கள் நீங்கள். நம்ம மக்களுக்கு பயங்கர பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்போ பார்த்து பிசியோ வந்து நீ படு, ஐஸ் பாத்தை எடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. இருங்க ஃபஸ்ட்டு நான் மூச்சை விட்றேன், என்னால் முடியலங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி ஆடணும் சேப்பாக்கில்.